அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதான்ல பாதியை கடந்து அடுத்த பாதியை நெருங்கிட்டு இருக்கோம். அதுவும் கடைசி 10 நெருங்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் நம்ம நோன்பை முழுமைப்படுத்தக்கூடியவங்களாகவும் அதுல அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருக்கும். இந்த நோன்புல நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம பசியோட இருக்கோம், தாகத்தோட இருக்கோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். யாராவது சண்டைக்கு வந்தா, இல்லப்பா என்னால முடியாது, சண்டையெல்லாம் போட முடியாது, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு வந்துடும், நம்ம நோன்பாளி அப்படின்னு சொல்லிடுறோம். இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது நமக்கு ஏன் பசிக்குது, ஏன் இவ்வளவு பசிய கொடுக்குறான், நமக்கு ஏன் இவ்வளவு தாகமா இருக்கு, தாகத்தை ஏன் கொடுக்குறான், இவ்வளவு தாகத்தை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை பார்த்து கொஸ்டின் கேட்டுக்கோமா? இதுக்கு முன்னாடி இந்த நோன்புல யாருமே அப்படி கேட்க மாட்டாங்க. ஏன்னா வாலண்டியரா நம்மளே தான் நோன்பு வைக்கிறோம். நான் நோன்பு வைக்க வேண்டாம் அப்படின்னா நிறைய பேர் நோன்பு வைக்காமலும் இருக்காங்க. அப்ப நம்மளே போய் வாலண்டியரா நோன்பு வைக்கும் போது எதுக்காக நோன்பு வைக்கிறோம்? மறுமையோட நன்மைகள் எல்லாத்தையும் அடையணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதாவது 5 முக்கியமான கடமைகள் இருக்கு. இஸ்லாமியன் அப்படின்னா பேசிக்கா 5 கடமைகள்னு சொல்லுவோம். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். சோ அப்ப கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஷஹாதா சொன்னதுக்கு அப்புறமா நம்ம செய்யக்கூடியது தொழுகை. சோ தொழுகைக்கு அப்புறமா நோன்பு. அப்ப நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயம். அந்த கடமையை நம்ம சரியா செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை செய்யும் போது கொஸ்டின் கேட்க மாட்டோம். எனக்கு ஏன் இவ்வளவு பசிக்குது, எனக்கு ஏன் இவ்வளவு பசியை கொடுக்குறான், எனக்கு ஏன் இவ்வளவு தாகம் வருது, அப்படியா எப்படி அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம வாழ்க்கையில பாத்திருக்கீங்களா? எப்பவுமே நம்ம கான்ஸ்டன்டா ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, நம்ம துவா கேட்டு கேட்டு அது கிடைக்கல அப்படின்னா, ஏதாவது ஒரு கவலை வந்துருச்சுன்னா, திடீர்னு லாஸ் ஆயிருச்சு, இல்ல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த நோய் வருது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை கேட்கிறோம். நோம்புலையும் கஷ்டப்படுறோம், பசியில இருக்கோம், தாகத்துல இருக்கோம், கொஸ்டின் கேட்கறது கிடையாது. ஆனா வாழ்க்கையில நம்ம அல்லாஹ்வை கொஸ்டின் கேட்கிறோம். சோ இது என்ன நடக்குது? ஆக்சுவலா இந்த கொஸ்டின் நமக்குள்ள இருந்து வர்றது கிடையாது. அதே ஷைத்தானுடைய ஒரு பழக்கம். அவன் செஞ்சதை நமக்குள்ள திணிக்கிறான். ஷைத்தான் என்ன செஞ்சான்? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஷைத்தானுக்கு கட்டளையிட்டான். என்ன கட்டளையிட்டான்? நீ ஆதமுக்கு சுஜூ செய் அப்படின்னு கட்டளையிட்டான். அப்ப ஷைத்தான் என்ன சொன்னான்? இல்ல நான் சுஜூ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பக்ரால, நாம் மலக்குகளிடம் ஆதமுக்கு நீங்கள் பணிந்து சுஜூ செய்யுங்கள் என்று கூறிய போது இப்லீஸை தவிர அவர்கள் அனைவரும் சுஜூ செய்தார்கள். அவன் விலகி கொண்டான், ஆணவம் கொண்டான், இன்னும் நிராகரிப்பவர்களில் அவன் ஆகிவிட்டான் என்று நபி நீர் நினைவு கூறுவீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجُدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ. அவனை பெருமை கொண்டான், وَكَانَ مِنَ الْكَافِرِينَ நிராகரிச்சிட்டான் அப்படின்னு அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? அவன் பெருமை கொண்டான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ அவனுக்குள்ள இருக்கிறது என்ன? பெருமை. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருமை இருக்கிறவங்களுடைய உள்ளத்துக்குள்ள, யாருடைய உள்ளத்துல ஒரு கடுகளவு பெருமை இருக்கோ அவங்களும் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. ஏன்னா அது ஷைத்தானுடைய வழக்கம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னு பாருங்களேன். அதுக்கடுத்து சூரா அஅராப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஷைத்தான் நான் உனக்கு கட்டளையிட்ட சமயத்தில் நீ சிரம் பணிவதில் இருந்து உன்னை தடுத்தது எது அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். காலம மனஅக அல்ல தஸ் தஸ்ஜுத இது அம்ரத்துக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். எது உன்னை தடுத்தது அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? கால அன ஹைரும் மின்ஹு, நான் ரொம்ப சிறந்தவன். ஹலக்தனி, என்ன நீ படைச்ச, மின் நாரி, நெருப்பால என்னை படைச்ச, வஹலக்தஹு, அவரை படைச்ச, மின் தீன், மண்ணில இருந்து படைச்ச அப்படின்னு சொல்றான். சோ இந்த இடத்துல அல்லாஹ் அவனை கொஸ்டின் கேட்கிறான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அல்லாஹ்வை நிராகரிச்ச உடனே அல்லாஹ் தூக்கி நீ நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லல. அவன்கிட்ட அல்லாஹ் கொஸ்டின் கேட்டான், எதுனால இப்படி நீ நிராகரிக்கிற, என்னோட கட்டளையே நீ எதனால மீறுற அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கான். அப்ப ஷைத்தான் சொல்றான், நீ என்ன நெருப்பால படைச்ச, நான் தான் சிறந்தவன், அவன் மண்ணால படைச்ச அவர் என்னை விட தாழ்ந்தவர் தானே, அவர் போய் என்ன போய் நீ சுஜூ செய்ய சொல்ற அப்படின்னு அல்லாஹ்வை கொஸ்டின் கேட்டான். சோ இதுல 3 விஷயம் அவனுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவன் கம்பேர் பண்றது, மத்தவங்க கூட தன்னை கம்பேர் பண்ணான். அதாவது மலக்குகள் கூட தன்னை கம்பேர் பண்ணான். சோ மலக்குகளை விட பெஸ்டா இருக்கணும்னு நினைச்சான், பெஸ்டாவும் இருந்தான். மலக்குகளை விட அதிகமா அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனா, அல்லாஹ் கூட நெருக்கமானவனா அவன் இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தன்னோட கையால படைச்சதை பார்த்தான். இவர் மட்டும் தன்னோட கையால படைக்கிறானே அப்படின்னு அப்பவே அவனுக்குள்ள பொறாமை வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவருக்கு சுஜூ செய்ய சொன்ன உடனே இவனோட அந்த பொறாமை வெளிப்படுது, அவனோட பெருமை, அகம்பாவம் எல்லாமே வெளிப்படுது.
நீ என்ன நெருப்பால தானே படைச்ச, அவரை மண்ணால தானே படைச்ச, என்ன போய் சுஜூத் செய்ய சொல்ற அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே கொஸ்டின் கேட்டான். சோ கம்பேர் பண்ணான், மத்தவங்க கூட கம்பேர் பண்ணான். ஃபர்ஸ்ட் ஆணவம் கொள்றது, இன்னொன்னு கம்பாரிசன். அதனால என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னோட லாஜிக்ஸ் இருக்கு இல்லையா, இவன் கேக்குற கொஸ்டினை பாருங்களேன், அவன் தான் பெரியவன், அவனை கொண்டு ஏன் சுஜூத் செய்ய சொல்லணும்? ஆனா அவனை விட பெரிய மலக்குகளையே சுஜூத் செய்ய சொல்லி சொன்னான்ல. அதுல என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய ஹிக்மத் இருக்கு, அல்லாஹ்வுடைய ஞானம் இருக்கு. அப்ப அவன் என்ன உணரல? நம்மளை விட ரப்பு, என்ன படைச்ச இறைவன் இன்னும் அறிவானவன், சிறந்தவன், அவனுடைய பிளான் ரொம்ப பெருசு அப்படின்றத அவன் உணரல. அப்ப அவன் என்ன நினைச்சா, தன்னோட லாஜிக்ஸ் தான் பெருசு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி தன்னோட லாஜிக்ஸ் இருக்குல்ல, தான் யோசிக்கிற விஷயம் அதுதான் பெருசு அப்படின்னு நினைச்சான். அதனால என்ன பண்ணா, அல்லாஹ்வை கொஸ்டின் கேட்டான். சோ இந்த 3 விஷயத்தையும் நமக்குள்ளயும் திணிக்க அவன் விரும்புவான். ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும், ஒவ்வொரு கவலை வரும்போதும், எனக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு அல்லாஹ்வே நம்ம கேட்போம். அந்த நேரத்துல நம்ம ஒரு செகண்ட் உணர்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன உணர்றோம்? என்னுடைய ரப்புக்கு அளவு கடந்த ஹிக்மத் இருக்கு, அறிவு ஆற்றல் இருக்கு, பூமியை எவ்வளவு ப்ரிசைஸா படிக்கணும், எவ்வளவு அக்யூரேட்டா படிக்கணும், சந்திரனை சூரியனை எந்த பாதையில கரெக்டா அக்யூரேட்டா வழி நடத்தணும் அப்படின்றது எல்லாத்தையும் தெரிந்த என்னுடைய ரப்பு, அதை செயல்படுத்திட்டு இருக்க என்னுடைய ரப்பு தான் என்னோட விதியை எழுதுனா, அந்த விதியின் படிதான் எனக்கு நடக்குது அப்படின்றத ஒரு மனிதன் உண்மையாகவே உணர்ந்திருந்தாரு அப்படின்னா, அந்த நேரத்துல அதை நினைவு கொண்டாரு அப்படின்னா இந்த கொஸ்டின் வருமா? சோ இது ஷைத்தானுடைய வழக்கம். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்மளை அறிவாளி ஆக்க ட்ரை பண்ணுவான். ஆக்சுவலா அறிவாளி அப்படின்றது உண்மையா அல்லாவுக்கு யார் கட்டுப்படுறாங்களோ அவங்கதான் அறிவாளி. இவன் என்ன மாதிரி ஒரு அறிவை, பொய்யான அறிவாளியா ஆக்க மனிதனை முயற்சி செய்வான். பொய்யான அறிவாளினா என்னது? அதாவது தன்னோட லாஜிக்ஸ் அல்லாஹுடைய பிளானை விட ரொம்ப பெருசா நினைக்க ஆரம்பிப்பான். நான் நல்லா உழைக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், எனக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது. ஒருத்தர் உழைக்கவே இல்லை, அவனுக்கு காசு கிடைக்குது. சோ இது லாஜிக்கலி பார்த்தோம் அப்படின்னா உழைக்கிறவங்களுக்கு தான் காசு கிடைக்கணும் அப்படின்றது லாஜிக்ஸ். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ஹிக்மத் அங்க மறைஞ்சிருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நான் நாடுனவங்களுக்கு ரிஸ்க் அள்ளி கொடுக்குறேன், நான் நாடுறவங்களுக்கு ரிஸ்க் குறைத்தும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ செல்வம் என்னோட கையில இருக்கிறது, நீ எவ்வளவு உழைச்சாலும் உனக்கு எது தேவையோ எது சரியானதோ அதை தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். சோ இந்த இடத்துல நம்ம லாஜிக் கம்ப்ளீட்டா அப்படியே ஆப்சென்ட் ஆயிருது. அல்லாஹுடைய தன்னுடைய பிளானை தான் அல்லாஹ் நிறைவேற்றுறான். இப்ப ஷேத்தான் என்ன செய்ய வைப்பான் அப்படின்னா, என்னோட லாஜிக் தான் பெருசு, அப்ப அல்லாஹ் ஏன் எனக்கு கொடுக்காம இருக்கான் அப்படின்ற கொஸ்டினை கேட்க வைப்பான். நான் சொல்ற வர்றது புரியும்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்திலும் இதே மாதிரிதான். நம்ம திங்க் பண்றது அல்லாஹுடைய பிளானை விட ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்க வைப்பான். நம்மள அறிவாளி மாதிரி அவன் போர்ட்ரே பண்ணுவான். ஆனா உண்மையான அறிவாளி கிடையாது. ஏன்னா உண்மையான அறிவாளி யாரு? முஸ்லீம் தான் உண்மையான அறிவாளி. முஸ்லீம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சலம, கட்டுப்பட்டவர்கள். அல்லாஹ்வுக்கு கட்டளைகளை கேட்டாங்க, அதை கட்டுப்பட்டாங்க. சமயனா ஒத்தவனா, அப்படி கட்டுப்பட்டவங்க தான் அறிவாளி. ஏன் அப்படி அறிவாளின்னு சொல்றோம்? இப்போ ஒரு பிசினஸ் பண்ணும்போது நல்லா ஒருத்தர் வந்து வாய் பேசி அதுல லாஸ் ஆயிட்டாரு. இன்னொருத்தர் வாய் பேசாம அமைதியா இருக்காரு, அமைதியா இருந்து நிறைய லாபம் சம்பாதிச்சிட்டாரு. யார் எங்க அறிவாளின்னு சொல்லுவோம்? வாய் பேசுறவர் அறிவாளின்னு சொல்லுவோமா, இல்ல சம்பாதிச்சவரை அறிவாளின்னு சொல்லுவோமா? சம்பாதிச்சவரை தானே அறிவாளின்னு சொல்லுவோம். அப்போ யார் அல்லாவுக்கு கட்டுப்பட்டாங்களோ அவங்கதான் சொர்க்கத்தை அடைவாங்க. சொர்க்கத்தை அடைகிறவன் அறிவாளின்னு சொல்லுவோமா, இல்ல தன்னோட லாஜிக் தான் பெருசுன்னு தன் அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு நரகத்துக்கு போறவன பெரிய அறிவாளின்னு சொல்லுவோமா? ஆனா நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக ஷைத்தான் நம்ம உள்ளே புகுந்து நம்மள அறிவாளின்னு சொல்லி நம்மளோட லாஜிக்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் ஆக்கி அல்லாஹுடைய பிளானை கொஸ்டின் பண்ண வைப்பான், வெறுக்க வைப்பான். எனக்கு ஏன் இது நடக்குது, எனக்கு ஏன் நடக்கணும், நான் நல்லா துவா செய்யறேன், நான் எவ்வளவு தொழுவுறேன், ஆனா எனக்கு நடக்குது பாத்தியா? அப்ப அல்லாஹ் வந்து என் மேல தப்பான பிளானை நிறைவேற்றுறான் அப்படின்னு அல்லாஹுவை நிந்திக்கக்கூடிய மக்களாக மனிதனை ஆக்குவான். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நம்மளே பாதுகாக்கணும் அதுல இருந்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க ஒன்றை விரும்பலாம், அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தீங்கு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒன்றை வெறுக்கலாம், அதுல இருக்கக்கூடிய நலவு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குதிப அலைக்குமுல் கிதாலு வஹுவ குர்ஹுல் லக்கும் வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலம் வஅன்தும் லா தஅலமூன் அப்படின்னு சொல்றான். சோ நீங்க ஒன்ன விரும்புவீங்க, அதுல நிறைய தீமை இருக்கும் அப்படின்னா
அதை விரும்புறத அல்லாஹ் கொடுக்க மாட்டான், தடுத்து வைப்பான். அதுக்குள்ள நம்ம அல்லாஹ் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பேன், எனக்கு ஏன் வரல, எனக்கு ஏன் நடக்கல, நான் இவ்வளவு பண்றேன், நான் அது பண்றேன் இது பண்றேன், அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி வாழ்றேன், இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்போம். ஆனா அது நமக்கு தீங்கா இருக்கும், அதனால அல்லாஹ் தராம வச்சிருப்பான். அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு வெறுப்பீங்க, அதை அல்லாஹ் கொடுத்துருப்பான், எனக்கு ஏன் நடந்துச்சு நடந்துச்சு நடந்துச்சுன்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருப்போம். ஆனா அதுல இருக்க நன்மை நமக்கு தெரியாது, அல்லாஹுக்கு தான் தெரியும். அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சோ அந்த புரிஞ்சுக்க முடியாத அந்த அவசரத்துக்குள்ள ஷைத்தான் நமக்குள்ள புகுந்து அல்லாஹ்வை கொஸ்டின் கேட்க வச்சு, அல்லாஹ்வை வெறுக்க வச்சு, அல்லாஹுடைய பிளானே தவறு அப்படின்னு மாத்த வைப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க சோ இது எதனால நடக்குது? ஆஸ் பர் சைக்காலஜி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பிரெயின் எப்பவுமே ஒரு கண்ட்ரோலும் செர்டனிட்டியும் தான் விரும்பும். அதாவது ஒரு கண்ட்ரோல் அதுக்கு இருந்துட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு செர்டனிட்டி, இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்கணும். இருந்தாதான் பிரெயின் அமைதியா இருக்கும். அந்த மாதிரி இல்லாதப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி கண்ட்ரோல் எது கண்ட்ரோல் பண்ணும்? ஒரு முஸ்லீமுக்கு தன்னுடைய நம்பிக்கை அவருக்கு கண்ட்ரோல் பண்ணும். இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம், நோன்பு காலத்துல நம்ம அல்லாஹ்வை கொஸ்டின் கேட்கறது இல்லை, எனக்கு ஏன் இவ்வளவு பசிக்குது, எனக்கு ஏன் தாக வருது, எனக்கு ஏன் பசியை கொடுத்தா தாகத்தை கொடுத்தான்னு கேட்கறது இல்லை. ஏன்? நம்ம பிரெயினை கண்ட்ரோல் பண்றோம். எப்படி கண்ட்ரோல் பண்றோம்? இது அல்லாஹ்வுக்காக நான் செய்யக்கூடிய கடமை, இதை நான் செஞ்சுட்டு இருக்கேன், இதுல கஷ்டங்கள் வரதான் செய்யும், அதை நான் பொறுத்துக்கிறது மூலமா எனக்கு நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்மளோட பிரெயினை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். சோ அது கொஸ்டின்ஸ் கேட்காது. நம்ம வாழ்க்கையை அந்த மாதிரி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம சரியா அதை சொல்றது கிடையாது, அதனாலதான் கொஸ்டின் கேட்கிறோம். வாழ்க்கை என்ன? இந்த உலக வாழ்க்கை எல்லாம் என்ன சொல்றான்? நான் இந்த உலக வாழ்க்கையை சோதிக்கிறதுக்காக, உன்னை சோதிக்கிறதுக்காக, இந்த மரணத்தையும் வாழ்வையும் மனிதனை சோதிக்கிறதுக்காக. என்ன சோதனை? உங்களோட செயல்களில் யார் அழகானவங்க அப்படின்றதுக்கான சோதனை. சோ நம்ம செயல் செய்யறோம் அப்படின்னா யார் அழகான செயல்களை செய்யறா, அழகா மேக்கப் அடிக்கிறது யாரு, அழகா இருக்கிறது யாரு, அழகா ட்ரெஸ் பண்றது யாரு, நல்லா பேசுறது யாரு, அதெல்லாம் கிடையாது. அழகான செயல்கள், உங்களோட குட் டீட்ஸ், அதை செய்யறது யாரு, அதை செய்யாம இருக்கிறது யாருன்றத பாக்குறதுக்காக நான் கொடுத்த ஒரு டெஸ்ட் தான். ஃபாஸ்டிங் எப்படி ஒரு டெஸ்ட்டோ, நமக்கு முன்னாடி சாப்பாடு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது. அதே மாதிரி உலகத்துல எல்லா ஆசைகளும் எல்லா இன்பங்களும் இருக்கும், ஆனா அதை ஹராமான முறையில அடையக்கூடாது, ஹலாலான முறையில அடைஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட். அப்ப நம்ம பிரெயினுக்கு நம்ம என்ன சொல்றது கிடையாது, இந்த உலகம் ஒரு டெஸ்ட், கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டத்தை தான் கொடுப்பான், எல்லாம் அடுத்தடுத்து சோதனையே கொடுப்பான். ஆனா அதுல நான் பொறுமையா இருந்தேன் அப்படின்னா, அதை நான் ஏத்துக்கிட்டேன், ஹாப்பினஸா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுல எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் நம்ம கொடுக்காதனால எனக்கு ஏன் நடக்குது, எனக்கு ஏன் இது வருது அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கோம். சிலர் சொல்லலாம், எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை எல்லாம் இருக்கு, ஆனாலும் கொஸ்டின் கேட்கிறேனே. அப்பதான் ஷைத்தான் உள்ளுக்குள்ள வரான். அந்த நம்பிக்கை இருந்தாலுமே இந்த கொஸ்டின் நம்மளோட லாஜிக்ஸ் அதிகப்படுத்த, நீ அறிவாளி, நீ நல்லா யோசிக்கிற, என்ன யோசிக்கிற, நீ நல்லா உழைக்கிற, ஆனா உனக்கு காசு கொடுக்கல, ஆனா அவன் பாரு உழைக்கவே இல்லை, காசு அவனுக்கு நிறைய கிடைக்குது. நீ நல்லா துவா செய்யற, உனக்கு கிடைக்கவே இல்லை, ஆனா அவன் பாரு துவா கூட செய்யல, எதுவுமே செய்யல, கல்யாணம் ஆனோடனே குழந்தை பிறந்துருச்சு, நீ 3 வருஷமா துவா செய்யற, உனக்கு குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு தன்னோட லாஜிக்ஸ மனிதர்களுக்குள்ள புகுத்தி அல்லாஹுடைய பிளானை கொஸ்டின் பண்ண வைப்பான். சோ ஒரு மனிதனுக்கு சோதனை வரும்போது, இல்ல ஒரு நலவு போது, சோதனை மட்டும் கிடையாது, நலவும் எல்லாமே சோதனை, செல்வமும் சோதனை, பிள்ளைங்களும் சோதனை, உலகத்துல இருக்கக்கூடிய லக்ஸுரி எல்லாமே சோதனை தான். அப்ப இதெல்லாம் வரும்போது மனிதன் என்ன நினைக்கணும், என்னுடைய ரப்பு இதை சோதிக்கிறதுக்காக எனக்கு கொடுத்திருக்கான், அது அவனுடைய ஹிக்மால இருக்கு, அவனுடைய அறிவுல இருக்கு. சோ வானத்தை பூமியை எவ்வளவு அக்யூரேட்டா படிச்சிருக்கான், எனக்கு 2 கண்ணு, ஒரு மூக்கு, அந்த மூக்குல 2 துவாரம், வாயில ஒரு துவாரம் இருக்கணும், அதே மாதிரி ஒரு மனித உடல் இப்படிதான் இருக்கணும், ரத்த ஓட்டம் இப்படி இருக்கணும், எலும்பு அமைப்பு இப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து படைச்ச இறைவனுக்கு நமக்கு என்ன பிளான் எழுதணும்னு தெரியாதா? நமக்கு என்ன விதை எழுதணும், எந்த சமயத்துல எதை கொடுக்கணும், எந்த சமயத்துல எதை கொடுக்க கூடாதுன்னு தெரியாதா? அப்ப இந்த ஒரு ஆழமான கருத்து நமக்குள்ள வரல அப்படின்னா, அந்த நம்பிக்கை வரல அப்படின்னா நம்ம ஷைத்தானை பின்பற்றினவங்களா மாறிடுவோம். எல்லாம் பாதுகாக்கணும். சோ ஒரு முஸ்லிம் அப்படின்னா எப்படிப்பட்டவர்? சமயன வதஅனா, நாங்கள் கேள்விப்பட்டோம், கட்டுப்பட்டோம், யாரொப்பே நீ சொன்ன, நாங்க கட்டுப்பட்டுட்டோம். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய நிலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இதை செஞ்சாங்க, அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்கப்பட்டாங்க. என்ன செஞ்சாங்க? பூமிக்கு அமிச்சிட்டான்ல, என்னையா பூமிக்கு அமிச்ச, நான் என்ன பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் மரத்துக்கிட்ட தானே போனேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட வாக்குவாதம் பண்ணல. அப்ப என்ன செஞ்சாங்க? அல்லாஹ், நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு, இல்லைன்னா நான் நஷ்டமடைந்தவன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அதாவது தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அல்லாஹ் அதுல ஏதோ ஒரு பெரிய ஞானம் வச்சிருக்கான். ஏன்னா அவருடைய மனசுக்குள்ள என்ன தோண வச்சா ஷைத்தான், இந்த மரத்துக்கிட்ட போனா நிரந்தரமா இருக்கலாம் அப்படின்னு தோண வச்சான்.
அப்ப அல்லாஹ் கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், இந்த மரத்துக்கிட்ட போனா தானே நீ எல்லாரையும் நிரந்தரமா வச்சிருக்க, என்ன வந்து அந்த மாதிரி நீ வச்சுக்க கூடாதுன்னு தானே நீ இப்படி எல்லாம் பிளான் பண்ணி என்ன உலகத்துக்கு அமிச்ச அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்டுருக்கலாம். ஆனா அவங்க கேட்கல. ஏன்? அவங்க அந்த இடத்துல தன்னுடைய அறிவு, தன்னுடைய லாஜிக்ஸ ஸ்டாப் பண்ணாங்க. என்னோட லாஜிக்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய ரப்புடைய பிளான் ரொம்ப 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 பெருசு. அப்போ அவன் பிளான் பண்ணி இந்த இடத்துல அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னா அப்போ அதுல கண்டிப்பா ஒரு ஞானம் இருக்கும். என்னோட வேலையெல்லாம் அவனை கோபப்படுத்தாம இருக்கிறது, அவனை திருப்திப்படுத்துறது, அவனோட அன்பை பெறுறது அப்படின்னு நினைச்சனால பாவ மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மள கொஸ்டின் கேட்டுக்கலாம். நம்ம மத்தவங்களை கம்பேர் பண்ணி அவனுக்கு அது கிடைக்குது, இவனுக்கு அது நடக்குது, இவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான், எனக்கு ஏன் நடக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கோமா? இல்ல இவன்லாம் ஒரு ஆளு இவனுக்குலாம் கிடைக்குது அப்படின்னு நம்ம பெருமை கொள்றோமா? மூணாவது, நம்மளோட லாஜிக்ஸ் நான் இதை பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், ஆனா எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட லாஜிக்ஸை பெருசா பேசுறோமா? இதெல்லாம் ஷைத்தானுடைய வழிமுறை. அப்போ ஒரு முஸ்லீம் எப்படி இருப்பாரு? ஒண்ணும் இல்ல, என்ன நடந்தாலும் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், ஒரு மரணம் நிகழ்ந்தாலும், ஒரு லாஸ் நிகழ்ந்தாலும், ஒரு துன்பம் நிகழ்ந்தாலும், ஒரு சந்தோஷம் நிகழ்ந்தாலும், இது என்னுடைய ரப்புடைய பிளான்ல இருக்கு. என் ரப்புடைய பிளான் எப்படிப்பட்டது? லஹு மஹ்ஃபூஸ்ல எழுதப்பட்டதை தவிர வேற எதுவுமே நடக்கலன்னு நல்லா சொல்லலாம். சோ நான் பிளான் பண்ணது மட்டும்தான் நடக்கும். ஆனா இது சிலர் வந்து தவறாவும் யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க? நல்லா பிளான் பண்ணதானே நடக்கும், அப்ப ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா இருக்கணும் நல்லா முன்னாடியே பிளான் பண்ணிட்டான்ல, அப்ப நீ எதுக்கு நடுவுல போய் உழைச்சிட்டு இருக்க, கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. இது அகைன் ஒரு ஷைத்தான் தன்னோட லாஜிக்ஸ முட்டாள்தனமா தன்னை அறிவாளியா மாத்திக்கிட்டதாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஏன் அப்படின்னா அல்லாஹ் வந்து சொல்றான், நான் விதிச்சபடி எல்லாமே நடக்கும். ஏன்னா நான் பிளானர், நான் பிளான் பண்றவன், சரியா பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா அந்த இடத்துல உனக்கு ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கேன். உன்னால சுதந்திரமா ஒரே ஒரு விஷயம் செய்ய முடியும். என்ன? நன்மையை நோக்கி போகணுமா தீமையை நோக்கி போகணுமா அப்படின்ற முடிவை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த சொல்லி காட்டுறான். அப்படின்னா என்னது? ஒரு பாதையில போயிட்டு இருக்கும்போது 2 பாதை வருது, வல பக்கமா ஒண்ணு, இடது பக்கமா ஒண்ணு. இப்ப நான் அந்த மனிதர்கிட்ட சொல்றேன், வலது பக்கம் போனேன்னா பாதை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா நீ போற வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இடது பக்கம் போனேன்னா ஜாலியா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஆனா நீ போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. எந்த பக்கம் போகணுமோ நீ போய்க்கோ அப்படின்னு நான் சொல்றேன். சோ இந்த வலது பக்கம் போகக்கூடிய பாதையும் நான் தான் செட் பண்ணி வச்சிருக்கேன், இடது பக்கம் போக வேண்டிய பாதையும் நான் தான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இவர் எந்த பக்கம் போவாருன்னு எனக்கு தெளிவா தெரியும். அப்போ இவர்கிட்ட நான் வந்து ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துறேன். அவரு வலது பக்கம் போனார் அப்படின்னா அவரு சொர்க்கத்தை அடைவார், இடது பக்கம் போனார் அப்படின்னா நரகத்தை அடைவார். இந்த ஒரு சுதந்திரத்தை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். சோ அவன் உள்ளத்துல எதை தேர்ந்தெடுக்கிறான்? நன்மைய, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கிறானா, இல்ல ஷைத்தானை பின்பற்றி ஷைத்தானை தேர்ந்தெடுக்கிறானா? ஒரு கொஸ்டின் தோணும் போது, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தோணும் போது, என் ரப்பு அவனோட பிளான் படி நடத்துறான் அப்படின்னு நம்ம சொல்றோமா, இல்ல எனக்கு ஏன் நடக்குதுன்னு சைத்தானை அப்படியே பின்பற்றி நம்மளும் திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்கிறோமா? எனக்கு மட்டும் நடக்குது, அவன்லாம் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோமா? இந்த ஒரு மனநிலை செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனை நமக்கு கொடுத்துருக்கான். சோ அதன் மூலமா அவன் மனிதன் தனக்கு தானே தான் தீங்கு இழைச்சுக்கிறான். ஆனா தீங்கு இழுக்கிற சமயத்திலையும் அல்லாஹ் அவனுக்கு நேர்வழி காட்டுறதுக்காக நேர்வழியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். அப்படி தீங்கா போனவனை இழுத்து கொண்டு வந்து சொர்க்கத்துக்கு இல்ல போடணும் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லை. அதுதான் அல்லாஹ் சொல்றான், இந்த மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் இல்லை. நீ நரகத்துக்கு போகணும்னா போய்க்கோ, ஆனா நான் உனக்கு நேர்வழி காமிச்சுட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆழமான அந்த இன்ஃபர்மேஷன் வேணும் நம்மளுக்கு, அந்த எல்மு வேணும். அந்த எல்மு குரானின் மூலமா நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சோ விதியை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா குரானை ஆழமாக படிக்க ஆரம்பிங்க, சிந்திக்க ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ். ஆனா இந்த இடத்துல நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை அறிவாளி ஆக்கி அறிவாளி மாதிரி காட்டி நரகத்துல தள்ளுறது ஷைத்தானுடைய ஒரு வழக்கம். ஏன்னா அவன் அதை செஞ்சா அதை நம்ம கிட்ட செய்ய வைப்பான். அப்ப நம்ம இங்க என்ன சுதாரிச்சுக்கணும்? நான் அறிவாளியெல்லாம் இருக்க வேணாம்ப்பா, நான் சொர்க்கத்துக்கு போனா போதும், சொர்க்கத்துக்கு போனாதான் அறிவாளி அப்படின்றத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப என்னோட லாஜிக்ஸ் எனக்கு தோணுதா, இது சரியா இருக்கும், அது சரியா, ரப்பு சொன்னதா சரியா இருக்கும், ரப்பு செஞ்சதா சரியா இருக்கும். இப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்கு, எனக்கு வெளியே போகணும் அப்படின்ற ஆசை இருக்கு, ஆனா அது நடக்கல, முடிஞ்சிருச்சு, அது நடக்கல. இப்ப எனக்கு தோணிட்டே இருக்கு, சரி வெளியே போகணும்னு தோணுச்சே, நம்ம சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கப்போ அந்த இடத்துல அகைன் இந்த வசனம் வருது, என்ன? நீங்க ஒன்றை வெறுக்கலாம், அதுல இருக்க நன்மை தெரியாது, நீங்க ஒன்றை விரும்பலாம், அதுல இருக்க தீமை தெரியாது அப்படின்னு நான் அந்த இடத்துல நான் உறுதியா நம்பிட்டேன் அப்படின்னா சரி அதுல கண்டிப்பா தீமை இருக்கும், அதனாலதான் அல்லாஹ் எனக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும், ஒரு கண்ட்ரோல், பிரெயினுக்கு கண்ட்ரோல், ஒரு சர்டனிட்டி வரும். அப்போல நம்மளோட மனசு அமைதியாகும் இன்ஷா அல்லாஹ்.
ஸோ இதெல்லாமே நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா இந்த நாலேஜை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்படி சிந்திக்கக்கூடிய மக்களாகவும் ஷைத்தானுடைய பேச்சை கேட்காம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய மன்னிப்பையும் அன்பையும் பெற்ற மக்களாகவும் அதன் மூலம் ஜன்னாவையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய மக்களாகவும் நம்மளை அல்லாஹ் ஆக்கியர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.